இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒற்றுமை என்ற தலைப்பிலே பார்ப்போம். ஆலயத்திலே ஒற்றுமை என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானிப்போம். ஒருவரிடம் ஒரு காய்ந்த குச்சியை கொடுத்து அவரை ஒடிக்க சொல்லும்போது அவர் எளிதாக அந்த காய்ந்த குச்சியை ஒடித்து விடுவார். ஏனென்றால் அந்த காய்ந்த குச்சி பலன் இல்லாமல் பலகீனமாக இருக்கும். அதே மனிதரிடம் நாம் அதுபோன்ற பல காய்ந்த குச்சிகளை கொடுத்து ஒரே நேரத்தில் ஒடிக்க சொல்லும்போது அவர் அதை ஒடிக்க முற்படுவார். ஆனாலும் அவரால் அதை ஒடிக்க முடியாது. ஏனென்றால் பல பலகீனமான குச்சிகள் சேர்ந்து அதை ஒரு பலமாக மாற்றி கொண்டிருக்கும். இதுபோலதான் மக்களிடையே நம்முடைய வாழ்விலும் நாம் தனியமையாக இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும் என பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என பார்க்கிறோம். அதுபோல் நாம் இங்கே உலகத்திலே இருக்கும்போது ஒற்றுமையாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஒற்றுமையோடு காணப்படும் போது நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என பார்க்கிறோம். நாம் இந்த வசனத்தின் வழியாக இந்த உலகத்திலே நேர்படும் யதார்த்தங்களை பார்க்கிறோம். ஒருவர் தனியாக இருக்கும்போது அவர் இடறி விழுந்தால் என்றால் அவரை தூக்கி விடுவதற்கு ஆள் இருக்காது. ஆனால் கூட ஒருவர் இருந்தார் என்றால் அவரை தூக்கி விடுவதற்கு ஆள் இருப்பாங்க. அதுபோல் ஒருவர் தனித்து இருக்கும்போது அவரை மேற்கொண்டு அவரை முறியடித்து விடலாம் என பலர் நினைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு துணை இருக்கும்போது அவர்களை மேற்கொள்ள யோசிப்பார்கள். அவர்களை மேற்கொள்ள வந்தாலும் இருவர்களும் எதிர்த்து நின்று அவர்களை தடுத்து அவர்களை மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் இதன் மூலம் பார்க்கிறோம். இதுபோன்று ஒற்றுமையாக நாம் இருக்கும்போது ஆலயத்தின் காரியங்களிலும் இதுபோன்ற ஒற்றுமையை நாம் பின்பற்றும் போது நமக்கு எதிராக யாரும் எழும்ப முடியாது. நாம் பெரிய காரியங்களை செய்வோம். நாம் அப்படி ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால், ஆலயத்தில் ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என சற்று தியானிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என வேதம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு நாம் ஒருவர் சமாதானத்தோடு தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்போடு பாதுகாத்து ஒருவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது நம்மளுடைய சமாதானம் இருக்கும். மற்றவர்களையும் நாம் அனுசரித்து நாம் சமாதானத்தோடு அவர்களோடு நடந்து கொள்வோம். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் கூடவே இருந்து ஆலயத்தில் ஒற்றுமையை தந்தருளி நம் ஒற்றுமையாக காணும்படி கிருபை செய்வார். இரண்டாவதாக பார்க்கிறோம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25இல் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபையில் நாம் இருக்கும்போதும் நம்முடைய சபையில் பின்மாற்றமாக இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வந்திருப்பார்கள், பின்மாற்றமாக சென்று அல்லது அவர்கள் வறுமையிலோ அவர்களுடைய வியாதியிலோ பின்மாற்றமாக ஆலயத்திலே வராமல் இருப்பவர்களுக்கு அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களையும் நாம் கர்த்தருடைய வழியிலே நடத்தி மறுபடியும் அவர்களை நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட்டி சேர்த்து இதுபோன்று கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வருதலை நாம் எப்பொழுதும் கடைபிடித்திருக்க வேண்டும். ஒற்றுமையோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்திலே ஒற்றுமை காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக நீதிமொழிகள் 15:22 கூறப்பட்டது போல, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என பார்க்கிறோம். எனவே ஆலயத்தின் காரியங்களில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒருவர் ஏதோ ஒரு தகவல் சொல்ல நினைக்கிறார் என்றால் அவருடைய தகவலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். ஒருவேளை அந்த காரியம் நமக்கு நன்மையாக இருக்கும் என்றால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே பல ஆலோசனைக்காரர்கள் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவது சபையிலே ஒற்றுமையாக இருப்பதை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். பல ஆலோசனைக்காரர்கள் இருக்கும்போது நாம் எடுக்கும் அனைத்து காரியங்களும் ஜெயமாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் பெரிய காரியங்களை செய்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒற்றுமையாக இல்லாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட மாட்டாது. லூக்கா 11:17 பார்க்கிறோம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும் என பார்க்கிறோம். பாருங்கள், ஆலயத்திலே நாம் இருக்கிறோம், நமக்கு நாமே ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமையாக இருக்கும்போது நம்முடைய கர்த்தரின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை, கர்த்தர் மகிமை எப்படி வெளிப்படும்? கர்த்தர் எப்படி நம்மில் மகிமைப்படுவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நமக்குள் பிரிவினை என்பது இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய அவயவமாக இருக்கிறோம் என பார்க்கிறோம். அவயவத்திலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விட்டது என்றால் அது செய்தியை முதலாவது தலைக்குத்தான் அனுப்புகிறது. எனவே உடல் நமக்கு நலமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். தலைக்கு அந்த செய்தி கிடைக்கப்பெறும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அதுவே ஒரு அவயவம் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் காணப்பட்டால் அதனுடைய பாதிப்பு தலைக்கே முதலாவதாக தெரியும். அதுபோல தான் நாம் அவருடைய அவயங்களாக இருந்து நாம் அவரை போலவே காணப்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்மை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். சாத்தான் தலையாகிய கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சாத்தானை சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். எனவே அவன் அவயவங்கள் மேல்தான் அவனுடைய சிந்தையை செலுத்தி நம்மை பின்மாற்றமான பாதைகளில் நடக்க பண்ணி நம்மிடத்திலே பிரிவினையையும் வேதங்களையும் தர்க்கங்களையும் ஏற்படுத்தி ஆலயத்திலே ஒற்றுமையை கெடுத்து விடுகிறான். நம்மிடத்திலே பிரிவினையை உண்டாக்கிய நாம் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5வதாக பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என பார்க்கிறோம். பாருங்கள், இது எல்லா இடத்திலும் காணப்பட வேண்டும். ஆலயத்திலே கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கலாம், பிணியாளிகள் இருக்கலாம், யாராக இருக்கும்போதும் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஆலயத்திலே நாம் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு விடுதலையும் பெற முடியும். எனவே ஒற்றுமை என்பது ஆலயத்திலே மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. 2-3 பேர் சேர்ந்து நாம் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு பதில் தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நம்முடைய சபையில் காண நாம் ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:44 பார்க்கிறோம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என பார்க்கிறோம். சபையில் நாம் அனைவரையும் சமமாக நாம் பாவிக்க வேண்டும். ஒருவர் ஏற்றத்தாழ்வுகளோடு பாவிக்காமல் அனைத்தையும் அனைவரையும் சமமாக பாதித்து அனைவரும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் சமமாக பதவிகளையோ எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொடுக்கும்போது அனைவரையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் ஒற்றுமை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மேல் மகிமைப்படுவார். அப்படி நாம் கர்த்தருடைய மகிமையை அவருடைய மகிமைக்கு ஏற்றபடியாக நம்முடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ளும்போது மத்தேயு 16:18 பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று. இப்படிப்பட்ட ஒற்றுமை நம்மிடத்தில் காணப்படுமானால் நம்மை கொண்டும் கர்த்தர் நம்மேலும் ஆலயத்தை கட்ட முடியும். நம்மால் ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே ஒரு மனம் ஒற்றுமை சபை கூடுதலை நாம் தரித்திருந்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படும்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சிகளையும் நாம் சேர்ந்து ஒற்றுமையோடு எடுக்கும் எல்லா ஜபங்களிலும் கர்த்தர் கூடவே இருப்பார். எனவே ஆலயத்தின் ஒற்றுமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஒற்றுமையை காத்து கொள்ளும்போது கர்த்தரின் ராஜ்யம் கட்டப்படும், கர்த்தர் மகிமை அடைவார். கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் நாம் செலுத்திருக்கும்படி நம்முடைய ஆலய பிரகாரமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் உயர்ந்திருக்க செலுத்திருக்க கிருபை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்திலே எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சந்தித்தோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக காணப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக ஜீவிக்கும்படியான கிருபையை
நீர் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒற்றுமையாக காணப்பட முடியாத கிருபை செய்யணுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை